Hi guys, welcome back to Headless Chicken. இது வந்து ஒரு நாளைக்கு பாத்தீங்கன்னா 1000க்கு மேல கார் விக்கிறாங்க வாங்குறாங்க. எல்லா பிராண்டும் கிடைக்குது. வெளியில எங்கேயும் இந்த மாதிரி ஒரு பிரைஸ்ல கிடைக்காது. இங்க பாத்தீங்கன்னா ஒரு ஏரியாவுக்கும் ஒரு கார் இருக்கு. இங்க பாருங்க, இங்க இது வந்து ஆடி, அந்த ஏரியா அந்த சைடு பாத்தீங்கன்னா மர்சிடிஸும் BMW இருக்கு. ஆடி பார்க்க விடுறாங்களா இல்லையான்னு பார்ப்போம். ஏன்னா இப்போ தான் நாங்கள் ஆடி கார் வாங்கிட்டோம். இப்போ பாருங்க, எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸு டெஸ்லா கூட விற்கிறாங்க. 41 லட்சத்துக்கு இந்த டெஸ்லா. இது எலக்ட்ரிக் வெஹிக்கிள் BMW 21 லட்சம். பாருங்கள், அங்கே வர போயிட்டே இருக்குது. ஒரு கிராமம் மாதிரி உள்ளார போயிட்டே இருக்குது. BMW நம்ம ஊரில் என்னன்னு தெரியல. இப்போ பாருங்க, நம்ம ஊரில் எவ்வளோக்கு வருதுன்னு தெரில. இது 2017 வந்த மாடலு. எவ்வளோ புதுசாக இருக்குது பார்க்குறதுக்கு. இது வந்து 19 லட்சத்துக்கு விற்கிறாங்க. 2010 மாடல். நல்லா இருக்கு வண்டி. ஐயோ பாரு, இது பாரு, கிரில்லை பாரு. ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு ஹெட்லெஸ் சிக்கன். எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் லண்டன் தமிழன். இப்போ நிற்கிறது வந்து கார்ஜெயண்ட்டுக்கு முன்னாடி. இது வந்து உலகத்திலேயே ரொம்ப பெரிய செகண்ட் ஹேண்ட் கார் டீலர்ஷிப்பு. இதை பற்றி தான் நம்ம ஃபுல்லாக இந்த எபிசோடில் பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 1000க்கு மேலே கார் விற்கிறாங்க வாங்குறாங்க. எல்லா பிராண்டும் கிடைக்குது. வாங்க போய் பார்ப்போம். வெளியில் எங்கேயும் இந்த மாதிரி ஒரு ப்ரைஸில் கிடைக்காது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஏரியாவுக்கும் ஒரு கார் இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கே இது வந்து ஆடி. இது மட்டும் ஆடி மட்டும் விற்கிறாங்க. அந்த ஏரியா அந்த சைடு பார்த்தீங்கன்னா மர்சிடிஸும் BMW இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா எல்லாம் அந்த ஆல்ஃபா ரோமியோ, சிட்ரின், ஃபோர்டு, ஃபியட்டு, நிசானு, மேஸ்டா, பர்ஜோ, ரெனோ, அப்புறம் என்ன இருக்குது, சாப்பு, வாக்ஸால், வால்வோ அண்ட் வேன்ஸ் எல்லாத்தையும் அங்கே விற்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஏரியாவையும் தனித்தனியாக பிரித்து வச்சுருக்காங்க. ஸோ இது இப்போ தான் நாங்கள் இங்கேருந்து தான் வண்டி எடுத்தோம். கலெக்ஷன் பாயிண்ட் அங்கே, ரிசப்ஷன் இங்கே இருக்குது. இப்படியே உள்ளார போனீங்கன்னா நம்ம ஆடி பார்க்க விடுறாங்களா இல்லையான்னு பார்ப்போம். ஏன்னா இப்போ தான் நாங்கள் ஆடி கார் வாங்கிட்டோம். வரவங்களுக்குலாம் தனியாக ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சுருக்காங்க. ஃப்ரீலாம் இல்லை. நம்ம காரே வாங்கினாலும் ஃப்ரீ இல்லை. அங்கே பாருங்க, அங்கே பாரு, ஜாகுவார், மர்சிடிஸு, லெக்ஸஸ்ஸு எல்லாமே அங்கே. ஸோ மர்சிடிஸு எஸ்டேட்ஸு, மர்சிடிஸ் எஸ்டேட்டு, ஆடி எல்லாமே அங்கே கிடைக்குது. அந்த ஸ்ட்ரீட் வந்து சால்டர் ஸ்ட்ரீட். நம்ம இருக்க கார்ஜெண்ட் இருக்கிற இடம் வந்து சால்டர் ஸ்ட்ரீட்டு. நீங்கள் மெயினாக வில்ஸ்டன் ஸ்டேஷன்லேருந்து 1 மைலில் நடந்து வந்துடலாம். ஸோ உள்ளார போய் அவர் செக்யூரிட்டி ரொம்ப நேரமாகவே மறைச்சிட்ருக்காரு. நம்ம போய் உள்ளார அலோவ் பண்ணுறாங்களா இல்லையான்னு தெரியல, போய் பார்ப்போம். 13 லட்சம் மினி பிளாக். இது 14 லட்சம். இது பாருங்க, அப்படியே பாதி விலையில் வருது. மினியை கம்பேர் பண்ணும்போது ஏசியா இது வந்து 7 லட்சம்.
நெக்ஸ்ட்டு 2017 மாடல் 7 லட்சம். 11,490. ஸோ 11 லட்சம். இந்த வால்வோ, இந்த வால்வோவில் பெரிய வண்டி இது ஆட்டோமேட்டிக்கு 16 லட்சம். போ வேறு பிராண்ட் வந்துகிட்டே இருக்குது. வெளியில் ஃபுல்லாக BMW நிற்கிது, அது நிற்கிறதுக்கு இல்லைன்னு நினைக்கிறேன். அடடா அழகு 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 சுந்தரம். பாருங்க, எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸு டெஸ்லா கூட விற்கிறாங்க. 41 லட்சத்துக்கு இந்த டெஸ்லா. எத்தனை ஒரிஜினல் ரேட் எவ்வளோன்னு தெரியலையே. ஆமாம், 36 மைல் ஓடி இருக்கு. அவ்வளோதான் வருமா? இல்லையே, அப்படியாண்ணா? இது எந்த? இது 2020 மாடல். இந்தோ 20னா 20, அப்போ 66 அதெல்லாம் பார்த்தோன்னா இல்லை 2016 செகண்ட் ஹாஃபில் வருது. ஃபஸ்ட் ஹாஃபில் வந்ததுன்னா எப்படி வரும்? இது 2017 ஃபஸ்ட் ஹாஃபில் வந்தது. இது 67னா செகண்ட் ஹாஃபில். ஸோ ஃபஸ்ட்டு வருஷத்தில் 6 மாதத்துக்கு பிரித்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 18 லட்சம் வருது. இது BMW. இந்த மாதிரி இது எலக்ட்ரிக் வெஹிக்கிள் BMW. இது வந்து 20 லட்சம், 21 லட்சம். இந்த பாட்டா விலை மாதிரி 999 போட்டு வச்சுருக்காங்க. பாருங்கள், அங்கே வர போயிட்டே இருக்குது. ஒரு கிராமம் மாதிரி உள்ளார போயிட்டே இருக்குது. BMW 6, 7 சீரீஸு, அப்புறம் 5 சீரீஸு இருக்காது. ஆமாம், 5 சீரீஸு, அப்புறம் 5 சீரீஸ் பின்னாடி போகுது. அப்புறம் அங்கே பின்னாடி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த ஏரியா ஃபுல்லாக BMW. ஸோ BMWவில் நம்ம ஊரில் என்னன்னு தெரியல. இப்போ பாருங்கள், நம்ம ஊரில் எவ்வளோக்கு வருதுன்னு தெரில. இது 2017 வந்த மாடலு. எவ்வளோ புதுசாக இருக்குது பார்க்குறதுக்கு. இது வந்து 19 லட்சத்துக்கு விற்கிறாங்க. எவ்வளோ மைலேஜ் ஓடி இருக்குன்னா 62 லட்சம் ஓடி இருக்குது. 62,000 ஓடி இருக்குது. ஸோ நம்ம என்னென்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தோம். எப்படின்னா நம்ம ஊரில் எப்படி இருப்பாருங்க. இது 2016 மாடல் வண்டி. எவ்வளோ நல்ல ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருக்குது. மேனேஜர் டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காரு. ஏன்னா இதில் ஸ்க்ராட்ச்லாம் இருக்குது. அதனால தான் இவர் மேனேஜர் டிஸ்கவுண்ட். ஸோ 18 லட்சம் இருந்தது. 18 லட்சம் 70,000 இருந்தது. 50,000 ஆக்கியிருக்காங்க. 20,000. இங்கே நம்ம ஊருக்கு 200 கொடுத்துருக்காரு. பட் இதுதான் நம்ம 20,000 நம்ம ஊருக்கு 20,000 ருபீஸு. ஸோ இங்கே எல்லாமே அப்படி தான் இருப்பாங்க ஃபுல்லாக. இப்போ பாருங்கள், இது வந்து 2019 ஆட்டோமேட்டிக் மாடலு. 24 லட்சத்துக்கு கொடுக்குறாங்க. நம்ம ஊரில் இருக்கவங்களாம் நினைப்பாங்க இங்கேயே வந்து வாங்கிடலான்னு. எவ்வளோ மைலேஜ் போயிருக்குன்னா இந்த சைடு மைலேஜ் 39,000 தான் போயிருக்கு. மார்ச் 19 ரிலீஸ் ஆன வண்டி இது. கோவிடுக்கு முன்னாடி. ஸோ அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஸோ இதெல்லாமே இங்கே அப்படியே அடுக்கி வச்சுருக்காங்க, பரப்பி வச்சுருக்காங்க. எல்லாத்தையும் எது வேணாலும் எடுத்துக்கலாம். 2010 மாடல். நல்லா இருக்கு வண்டி. ஐயோ பாரு, இது பாரு, கிரில்ல பாரு. வண்டி பார்க்குறதுக்கே நச்சு பாரு, கப்பல் மாதிரி இருக்குது இல்லை? மெர்சிடிஸ் அண்ட் ஜாகுவாருக்கு இந்த இடம். இங்கே பார்த்தீங்கன்னா நான் இப்போ வந்து மெர்சிடிஸ் ஏரியாவில் நிற்கிறேன். ஒரு காரும் 19 லட்சம் அந்த வந்து ஸ்டார்ட் ஆகுது. 30 லட்சம் கிட்ட போகுது. பாருங்கள், அந்த சைடில் பாருங்கள், காரு 30 லட்சம்லாம் போகுது. ஸோ இந்த ஏரியா மட்டும் பார்த்தீங்கன்னா மெர்சிடிஸு அண்ட் ஜாகுவார். ஸோ நம்ம வந்து இப்போது BMW பார்த்துட்டோம். ஸோ
இப்போது மெர்சிடிஸ் ஏரியாவில் அப்படியே ஒரு ரவுண்ட் போயிட்டு வரலான்னு. பாருங்கள், இந்த கலர் எனக்கு பிடிச்சிருக்கு. ரெட்டு எப்படி இருக்கு? செமையாக இருக்குது. அது நம்ம ஹெட்லெஸ் சிக்கன் கலர் ரெட்டு. ஓ இங்கே வந்தோடனே மாற்றிட்டியா? இங்கே பாரு, இதெல்லாம் பாரு, அப்படியே 3 பாரு, நம்மளுக்கு ரெட்டு கலரே இருக்குது. சரி மக்களே, இன்னொரு விஷயம் என்ன சொல்லணும்னா, இந்த இடத்துல நான் சொன்ன மாதிரி இது வந்து 48 ஏக்கரில் இவங்க பில்ட் பண்ணியிருக்காங்க. 1976லேருந்து இருக்குது. என்னோட ஒரு வயசு சின்னது, அவ்வளோதான், சான்ஸே இல்லை. அப்போலேருந்து வந்து டோட்டலாக இது வரைக்கும் 6,50,000 அது லாஸ்ட் டைம் சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து 7 லட்சம் 8 லட்சம் கிட்ட விற்றுருப்பாங்க காருங்க. அவ்வளோ கார் விற்றுருக்காங்களா? இங்கே இருக்க ப்ரைஸை வேறு யாரும் பீட் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி சர்வீஸும் சூப்பராக இருக்குது. ஸோ வாங்க, வந்து ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சதுன்னா வந்து வாங்கிட்டு போங்க. ஃபைனலி ஜாகுவார் வந்து இது 15,000 தான் ஜாகுவாரா? அது வந்து 2017 போட்டிருக்குங்க. Jan 17. ஓகே, அதான் 16லேருந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகும்போது சில டைம் டிசம்பரில் வந்ததுன்னு வை, ஸ்டில் இதில் கவுண்ட் ஆகும். 51,000 தான் போயிருக்கு. 15,000 ஃபைன். 12 கொஞ்சம் அதிகமாக ப்ரைஸிங்கில் எதுவும் இல்லையா? எது? இதுதான் புது ஜாகுன்னு நினைக்கிறேன். ஜாகுவார்லேயே புது பாருங்கள். இங்கே பாருங்கள், க்ரில் வச்சாலே சூப்பராக இருக்குது. க்ரில்லு இல்லை 20,000 இது. பரவாயில்ல, 21,000க்கு நம்ம ஊர் ஆளுங்க வந்து பண்ணி இதை டேக் ஓவர் பண்ணி ரோவர் இஸ் ஓவர்னு சொல்லும்போது நம்ம ஆளுங்க வந்தாங்க. வந்து இதை ஃபுல்லாக பிக்கப் பண்ணி நம்ம ஆளுங்க இப்போ நல்லா ரன் பண்ணிகிட்ருக்காங்க. 21 லட்சத்துக்கு டாட்டா மொபைல், டாட்டா கார் இது. நம்ம ஊர் மக்கள் இவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துட்ருக்காங்க. ரொம்ப பெருமையாக இருக்குது. கலக்கல். சரி, இதோட இந்த கார் ஜெயண்ட்டை முடிச்சுக்குவோம். நீங்கள் கார் ஜெயண்ட்டில் வாங்கியிருந்தீங்க முன்னாடியே, உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா சொல்லுங்கள். அதே மாதிரி அது பேட் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் சரி, குட் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் சரி, உங்கள்கிட்ட நான் கேட்கணும். நான் அடுத்த கார் இங்கேருந்து தான் வாங்கலான்னு முடிவு பண்ணிட்டப்போ வரோம். 5 வண்டி தூக்கிட்டு என்ஜாய் பண்ண போகிறோம். ஸோ வாங்க, நம்ம இப்போ வந்து புது வண்டியை ஓட்டிட்டு நாங்கள் ஜாலியாக வீட்டுக்கு கிளம்ப போகிறோம். பாய், see you in the next episode. பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது. தான் கார்ஜென்ட். நாங்கள் கார்ஜென்ட்லேருந்து ஒரு 10% சைடில் கூட இல்லை. நாங்கள் அவ்வளோ பெரிய இடம் இருக்குது. பையன் வண்டி எடுத்துட்டு ஸோ கார் ஜெயண்ட் வந்து கார் ஜெயண்ட் அப்படின்னு சொல்கிற மாதிரி பெரிய இடம் இது. இப்போ இந்த ஏரியா ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஒரு ஊரே வளைச்சி போட்டிருக்காங்க அவங்க. ஸோ 48 ஏக்கரில் ஒரு ஃபுல் கார் டீலர்ஷிப்பு. இது பாருங்கள், ஃபுல்லாக நிசானு. இது வந்து ஃபோக்ஸ்வேகன். பாருங்கள், ஒரு காரும் பார்த்தீங்கன்னா 13 லட்சம் 12 லட்சம் இந்த மாதிரிலாம் இருக்குது. இது வெளியில் வந்து இன்னும் அதிகமாக இருக்கும். ஃபோர்டு இங்கே பாருங்கள். அப்புறம் வாக்ஸார் ஃபுல் அமெரிக்கன். ஸோ நீங்கள் ஊர்லேருந்து புதுசாக வந்திருக்கீங்கன்னா இது டெஃபினட்டாக நீங்கள் உங்களுக்கு நல்ல ஆப்ஷனு. வில்ஸ்டன் பக்கத்தில், வில்ஸ்டன் ஸ்டேஷன்லேருந்து 1 மைலில் இருக்குது. வந்தீங்கன்னா எல்லா காரையும் ஒரே இடத்துல பார்த்துட்டு உங்களுக்கு குழப்பம் இல்லாமல் எது பெஸ்ட்டோ நீங்கள் இங்கேயே கலெக்ட் பண்ணிட்டு போயிடலாம். 1 வருஷத்துக்கு உங்களுக்கு வந்து இன்சூரன்ஸ் வேறு கொடுக்குறானோ ஏதாச்சும். இங்கே வந்தால் ஆப்ஷன்ஸ்
அதாவது ஆன்லைன்ல பாக்குறதோட டைரக்டா வந்துடலாமா வந்துட்டு இந்த ஆப்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா நீங்க இப்ப வாங்காம போவே மாட்டீங்க. ஆமா, அது மட்டும் இல்ல, டெஸ்ட் டிரைவ்லாம் உடனே கொடுக்கலாம்ல. டெஸ்ட் டிரைவ் எந்த கார் வேணாலும் உடனே எடுத்துக்கலாம். டெஸ்ட் டிரைவ் சூப்பர். டெஸ்ட் டிரைவ் நீங்க மெயின் ரோட்ல கூட ஓட்ட தேவையில்ல. சூப்பர். இங்க அவங்க இடம் இருக்கு, அவங்களே ஒரு இடம் வச்சிருக்காங்க, டெஸ்ட் டிரைவுக்குன்னு ஒரு இடம் வச்சிருக்காங்க. ஸோ வந்தீங்க, ஒரு 4-5 காரை பார்த்தீங்க, எந்த கார் பிடிக்கணும், அதுக்கப்புறம் நீங்கள் டிசைட் பண்ணீங்க, போயிட்டே இருக்கலாம். இல்லைன்னா நீங்கள் ஆன்லைனில் போகிறீங்க, அந்த காரை பார்க்குறீங்க, திருப்பி அவங்க ஓனர்கிட்ட பேசுகிறீங்க, அவன் உண்மையாக சொல்கிறானா இல்லையான்னு தெரியாது. சிங்கிள் ஓனரா டபுள் ஓனரா, வண்டி ஆக்சிடென்ட் ஆகிடுந்ததா, என்ன இஷ்யூ ஆச்சு முன்னாடி. ஏன்னா இங்கே வந்து திருட்டு போன காராக இருக்கலாம், ஆக்சிடென்ட் ஆன காருன்னா அதுக்கெலாம் வந்து இன்சூரன்ஸ் பயங்கரமாக ஆகும், இஷ்யூஸ்லாம் இருக்கும். ஸோ இது எல்லாமே இவங்க HPI செக்குன்னு ஒன்று சொல்கிறாங்க. அது போய் வந்து நம்ம எல்லாருக்கும் பேக்ரவுண்ட் செக் பண்ணுற மாதிரி ஒரு காருக்கு ஒரு பேக்ரவுண்ட் செக் பண்ணுவாங்க. அதுவுமே இங்கே நாங்கள் பண்ணி முடிச்சிடறாங்க. இந்த ஊரில் தெஃப்ட் ஆயிருந்தது முன்னாடியே திருடி இருந்தாங்கன்னா அதுக்கு வேல்யூ ரொம்ப குறையும். அதே மாதிரி ஆக்சிடென்ட் ஆயிருந்தால் வேல்யூ குறையும். ஸோ நிறைய பேர் மறைச்சி விற்றுருவாங்க நீங்கள் இண்டிவிஜுவலாக போகும்போது. ஸோ நீங்கள் வாங்கும் போதே HPI செக்கு வாங்கி நீங்கள் அதை பார்த்துட்டு தான் நீங்கள் வாங்கணும். ஏன்னா அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அப்படி எப்படி இருந்தது இது வரைக்கும் டிரைவர்? என்ஜாய் பண்ணியா? அன்னைக்கு ட்ரைவ் பண்ணதுக்கு இன்னும் நல்லா இருக்குல்ல, ஸ்மூத்தாக இருக்குல்ல. இது என்ன ஆடி A6?